ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 years வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் வந்து மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 minute எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து டுடே லாஜிக், பேங்க் நிஃப்டி நம்ம என்ன லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான லாஜிக் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இதனுடைய லைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோட லைக்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 350 லைக்ஸ்க்கு மேலே இருந்து நம்ம வந்து டுடே லாஜிக் வீடியோ போடலாம். இல்லை கம்மியாக இருந்தது, வெறும் இந்த ஒரு 150 அந்த மாதிரி ஒரு லைக்ஸ் இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஃபைனல் வீடியோ போடுறேன். ஏன்னா வியூவர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து நம்ம வீடியோ வந்து கண்டினியூஷன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஒரு 600-700 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 500 பேராக பிடிச்சிருந்தா நம்ம வந்து அந்த வீடியோஷன் கண்டினியூஷன் பண்ணலாம். வெறும் 150 பேர் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கிறது பெட்டர். வேறு அதுக்கு பதில் வேறு என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம் அது வீடியோ எப்படி வருதுன்னு. நிஃப்டி பேங்க்குடைய வியூ தான் மார்னிங் வந்து என்னோட வியூ வந்து செல் வியூ வந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கே செல் வியூ வந்ததுன்னா இந்த இடத்துல செல் வியூ வந்தது. இதோ இங்கே மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு, ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அகைன் செல்லிங்கான வியூ வரும்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் மேலே வந்து எஸ்எல் ஹிட் ஆச்சு, சம் லிட்டில் பிட் சின்ன எஸ்எல் தான், இட்ஸ் ஓகே. ஆனால் எஸ்எல் தானே, சின்ன எஸ்எல் தான், பெரிய எஸ்எல் தானே, எஸ்எல் தானே. ஓகேங்க, இந்த ரீசன்ஸ் என்னென்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குங்களா, அந்த ஹை வந்து மேலே டச் பண்ணிட்டு கீழே வரும்னு வியூ வந்தது. ஆக்சுவலாக வரல. அதுக்கப்புறம் மேலே க்ளோசிங் ஆச்சு. இதில் வந்து பையிங் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து ட்ரெண்டு டவுனில் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லாம் கனெக்ட் ஆகிடும். இங்கே ஒன்று இங்கே இந்த இடத்துல வந்து 2 ரேட்ஸில் ரீசன்ஸ் எடுத்து எடுக்கும் இடத்துல அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த பையிங்கான வியூ இல்லை, ஒன்லி ஃபார் செல்லிங் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஏரியா செல்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் நான் அப்போ இல்லை மூவிங்கில். ஸோ நிஃப்டியில் வந்து அந்த பக்கம் செல்லிங் வியூ வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலையும் சென்ட் பண்ணியிருந்தேன். ஃபின் நிஃப்டியில் நம்ம இப்போ டெலிகிராம் சேனலையும் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, சரி. இது வந்து ஏன் இதுக்கப்புறம் வந்து செல்லிங் வியூ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி வருது அப்படின்னா சிம்பிள். உங்களுக்கு நம்ம மார்னிங் எப்படி சென்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹவர்க்காகும். இதெல்லாம் வந்து பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஹவர்க்காகும். ஸோ ப்ரைஸிங் வந்து கீழே வரும். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா, சரி. இது வந்து பேங்க் நிஃப்டியாக நிஃப்டி போகலானுங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தா பேங்க் நிஃப்டி தான் செட் ஆச்சு இல்லையா. ஓகே, இங்கே பாருங்கள். சிம்பிளாக வேறு எதுவும் நான் டீப்பாலாம் திங்க் பண்ணல. ஒன்லி ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இதில் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நமக்கு 10 லைன் ட்ராப்னா க்ளீனாக வந்து நமக்கு ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்பு கிடச்சி. ஸோ இந்த இடத்துல லோயர் ப்ரைஸ் வந்துச்சு. அதில் வந்து ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படி மெசேஜ் பண்ணியிருந்தேன் பாருங்கள். உங்களுடைய டெலிகிராம் சேனலையும் போய் பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் லைவில் வித் கான்ஃபிடென்ஸோடு உங்களுக்கு யாராச்சும் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம் சார். இந்த யூடியூப் சேனல் கூட லைவில் உங்களை மாதிரியே வந்து லைவில் ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒத்துக்கிறேன். எல்லோரும் அந்த அளவுக்கு சொல்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தர் 100ல் ஒருத்தர் தான் வந்து லைவில் என்ன நடக்குதோ அந்த மாதிரி ரியலாக ஃப்ராங்காக சொல்லுவாங்க. தவிர மிச்சம்லாம் வந்து வளன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. என்னென்ன அது அப்படியாச்சா, அது இப்படி போச்சா, அந்த ஸ்டாக்ஸ் எதனால தான் கீழே வந்துச்சு. அதாவது ஸ்டாக்ஸ் இங்கே வந்துட்டுருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து யூடியூப் சேனல் வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டாக்ஸ் இந்த காரணம் தான் கீழே வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சுன்னு. சரிப்பா, இங்கே வர்றதுக்கு முன்னாடி சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எத்தனையோ யூடியூப் சேனல் பாருங்கள். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அவங்களுடைய விஷயம் வந்து
ஓப்பனாக ஃப்ராங்காக இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்படின்னா இருந்தால் ஒத்துக்கலாம், அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வரல, என்ன மாதிரி என்ன இருந்தால் நீங்களும் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக்னால் தான் இன்றைக்கி நாம் ஒரு சேலிங்கான வியூ எடுத்தோம், அந்த ப்ராஃபிட்டும் புக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஜிக் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அது ரீடெஸ்ட்மெண்ட் இது ரீடெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ஓப்பனாக தெரியுது இங்கே எதுவும் நம்ம அங்கே விஷயம் சொல்கிற மாதிரியே இல்லை அது. ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50. இது நம்ம பேங்க் நிஃப்டி இது என்ன பண்ணணும், நம்ம ஃபின் நிஃப்டியில் ஃபின் நிஃப்டி. ஓகே, ஃபின் நிஃப்டியில் இந்த இதில் என்னாச்சு, இதுக்கு கீழே போனால் சேலிங்கான வியூ கொடுங்க, வியூன்னு சொல்லிட்டு செல் பண்ணி டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணால் இல்லைன்னு தெரியல, நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன். பார்க்கலாம் எதில் சென்ட் பண்ணியிருக்கேன்னு போய் பார்க்கலாருங்க. ஓகே, ப்ரைம்து அதான் சொன்னேன் இல்லைங்க, 1 minute தான் எஸ்எல்இட் ஆனது, அது மார்னிங்கு. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லிங் வியூ இருந்தது, கீழே வந்துச்சு. ஆனால் நம்ம போதுமான தூரம் வரல, இன்னும் கொஞ்சம் தூரம் இங்கே வந்து டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக வரல, ரிவர்ஸில் நம்மளுடைய எஸ்எல்லேருந்து இடத்துல ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் வந்து சப்போர்ட் அந்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தாலும் நம்ம வந்து டைரெக்டாக மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது. ஆனால் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பையிங்கான வாய்ப்பு தேவை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஐஸ்ங்க தான். இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய சேலிங் வியூ கொடுத்துருந்தோம் பாருங்கள். இந்த இதில் சேலிங்கான ஏரோ மார்க் போட்டுக்க பாருங்கள். இது ட்ரெண்ட் லைன் தான், இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இது இங்கே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இதோட லோ வந்து டார்கெட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கொஷின் சொல்லலாம் சார், இப்போ நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஃப்ரீ வெபினார் அப்படின்னு இருக்கீங்க, இப்போ நாங்களும் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா, எஸ் தாராளமாக ஜாயின் பண்ணி. நீங்கள் அந்த 5 லிங்க்கு கொடுத்துருக்கீங்களா, அந்த டெலிகிராம் சேனலையும் கொடுத்துருக்கேன், நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதை ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கில் நீங்கள் ட்ரேடிங் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலை லைஃப் டைமுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் ஒரு 2 நாளில் லைஃப் டைமுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் சென்ட் பண்ணுற இந்த வியூஸை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த வெபினார், இந்த பெய்டு வெபினார் கற்றணும்னு நினைக்கிறவங்க 45 days கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றது. அது மூலமாக கேட்டு நீங்கள் பெய்டு வெபினாரும் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மூலமாக லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. என்ன ஃப்ரீ வெபினாரில் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரியலாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ரியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, எங்கே நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.